வாங்க இன்னைக்கு முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணிக்கலாம் பருப்பு போட்டு எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்தாதான் எங்களுக்கும் நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டைக்கோஸ் 1/4 கிலோ வாங்கி இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம்ப்பா. நறுக்கி வானலில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னே இருக்கலாம். அந்த பச்சை வாடை போகும். அப்போ தான் 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். அதை நல்லா அப்படியே வதக்கிடலாம்ப்பா. கொஞ்ச நேரம் பச்சை வாடை போட்டோம். இந்த மாதிரி பொடியே நறுக்கிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு பாருங்கள் எவ்வளோ கொஞ்சோண்டு தான் தண்ணி, ஒரு 50 ml தான் தண்ணிங்க. அப்படி தெளித்து விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து விடணும். அப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. அதுவே வெந்துடுங்க நல்லா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள் அதுவே வெந்து வருது பாருங்கள் எவ்வளோ நல்லா. அவ்வளோதான், கப்பில் மாற்றிடலாம். மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது பொரியல் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, தெளித்து தான் வேக வைக்கணும். கடாய் வச்சு தேவைக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம்ப்பா. எண்ணெய் சூடு ஏறட்டும். பாருங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, பருப்பு 50 சிறு பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலைங்க தேவைங்கிறது எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா காஞ்சிச்சு எண்ணெய். போட்ட உடனே பொரியுது. உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கடுகு வெடித்த உடனேயே நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா. வெங்காயம், கடுகு வெடிக்குது. கறிவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த போல் வதக்கணும், கண்ணாடி பதம் வர அளவுக்கு. அப்புறம் நம்ம அந்த வேக வச்சோம் இல்லையா முட்டைக்கோசு, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்கப்பா. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பெல்லாம் எல்லா தவையும் ஏறும். அப்போ தான், இல்லைன்னா ஒரே தவையில் நின்றுடும் உப்பு. நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சிறு பருப்பு 50 கிராம் வேக வச்சு வச்சுருந்தேன்.
பருப்பு முக்கால் பதம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா குழ குழன்னு ஆகிடும். தேங்காய் ஒரு சில்லு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்ப்பா. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும் முட்டைக்கோசு பொரியல். செம்ம சூப்பராக இருக்குங்க. வத்த குழம்பு, குருமா குழம்பு இது மாதிரி இருக்கிறதுக்கு இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. காரமாக இருக்கிற குழம்புங்களுக்கெல்லாம் இது காரம் கம்மியானது நல்லா மேட்ச் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ பருப்பு குழம்புன்னு வேக வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சிடுங்க. பருப்பு முக்கால் பதம் வெந்தீங்கன்னா பருப்பும் கோஸும் அப்படியே தனித்தனியாக தெரியுங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், தட்டில் மாற்றி காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், சிறுபருப்பு கோஸு எல்லாம் அப்படியே தேங்காய் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். நல்லா குழைய வச்சிட்டிங்கன்னா இது போல் தெரியாது. பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.